Hello guys, cryptocurrency daily market updates, Union Budget 2024. February 1 நிர்மலா சீதாராம் இந்தியன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவர்களோட தலைமையில் நடக்க போகுது. பிட்கெட் ஆப் இந்த ஆப் ஸ்டோர் இஸ் நவ் அவைலபிள். பிட்காயின் ஹால்விங் வரப்போகுது. இந்த மூணு விஷயத்தை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்டேட்ஸ், டெக்னிக்கல் அனலைசஸ், ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லாம் தொடர்ந்து வந்து போட்டுட்டு வரோம். ஸோ கைஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால நீங்க பண்ற நீங்க பார்க்கறதுனால, நீங்க லைக் பண்றதுனால, நீங்க கமெண்ட் பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்காக இருக்கட்டும், நம்மளோட வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வீடியோல என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பட்ஜெட் 2024. நம்ம ப்ரீவியஸாவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். February 1 அன்னைக்கு யூனியன் பட்ஜெட் வந்து நடக்க போகுது. த்ரூ ஃபினான்ஷியல் மினிஸ்டர், இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் அவர்களோட தலைமையில நடக்க போகுது. இது நடந்தா நமக்கு என்ன, நடக்கல நமக்கு என்னன்ட்டு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ். ஒரு 2 to 3 weeks பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டர்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ஒரு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லணும். ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ்னு. ஸோ அதுல எதை பேஸ் பண்ணி கிரிப்டோ ரீஃபார்ம்ஸ்க்காக வந்து நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் லெவல்ல அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தர டே தான் இந்த டே, February 1, 2024 யூனியன் பட்ஜெட். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்ல ஃபினான்சியல், அதுக்கப்புறம் வந்து நிறைய இது எக்கனாமிக்கல் கிராஷஸ், எக்கனாமிக்கல் growth பத்திலாம் நிறைய ஸ்பீச் வந்து போயிட்டு இருக்கும். அதுல கண்டிப்பா கிரிப்டோவோட டேக்ஸை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா முடியுதுன்னு நமக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ் எதுக்கு போராடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, டெய்லி வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த டெய்லி ட்ரேடிங்ல நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து நீங்க ட்ரேட் பண்ணி அவுட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 lakhக்கு 30% டேக்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்டால பிடிக்கப்படும். அது மட்டும் இல்லாம 1% டிடிஎஸும் இன்க்ளூட் ஆகும். இதை கிரிப்டோ ரிஃபார்மர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ்ன்ட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்விட்டர்ல ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நிறையவே வந்து ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருந்துச்சு அந்த ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டேக்ஸ். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தர டேவா தான் இந்த February 1, 2024 இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை நம்ம ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம். இந்த 30% டேக்ஸை நம்ம வந்து பெர்மனண்டா வச்சுக்கிட்டாலும், பிகாஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே போல இந்த கிரிப்டோக்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ணலாம். பட் ஆனால் அந்த 1% டிடிஎஸ்ன்றது ரொம்பவே வந்து ஒரு ஹையான ஒரு இதுதான். அதுக்கு நம்ம ஒரு 0.01 டிடிஎஸ்ல மாற்றணும் அப்படின்றது தான் இந்த கிரிப்டோ ரிஃபார்மர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்கான கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோலயே நம்ம செகண்ட் கண்டென்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா பிட்கெட் ஆப் இந்த ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ காய்ஸ், இதுவுமே ஒரு ஃபியூ வீக்ஸ் எகோ நடந்த ஒரு இஷ்யூ தான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின், அதான் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பேன் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு சொல்யூஷன் தரும் விதமா பினான்ஸ் சைட்ல இருந்து 2 URLs வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸை வந்து பிளாக் பண்ணப்பட்டுச்சு. யூஆர்எல்ஸ் பிளாக்டா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஆப்ஸை வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அவங்களோட லோக்கல் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்ற ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாரோட ஆப்ஸ் அண்ட் யூஆர்எல்ஸை வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பிட்கெட்டோட ஆப் வந்து ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலயமா ஏதாவது காயின் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம அதை அந்த அந்த ஆப்பை விசிட் பண்ணி நீங்க வந்து உங்களோட காயின்ஸை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டா நம்ம பார்க்க போற விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். கிரிப்டோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மாவே இதுதான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டேக்ஸும் குறைஞ்சிருச்சுன்னா, மிகப்பெரிய அளவுல பல பேர் வந்து இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே
அரம்சே ஐ வில் ரிட்டைன் மை ஜாப், அரம்சே ஐ வில் ரிட்டைன் மை ஜாப் அப்படி இப்படின்ற நிறையா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட போயிட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு இதுவா சொல்யூஷனா இருக்கணும்னா இந்த பிட்காயினோட ஹால்விங் தான். பிட்காயினோட ஹால்விங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினை வந்து பேர்ன் பண்ணி நியூவா வந்து மார்க்கெட்ல சப்ளை ஆகும். ஸோ கைஸ், சப்ளை வந்து அதிகமாயிட்டோனே டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் பிட்காயின் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்யூரான ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு காயின் அப்படின்றதுனால பல பேர் வந்து அதை பல மடங்குல பிளாக் ராக்ஸா இருக்கட்டும், கிரே ஸ்கேலா இருக்கட்டும், எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பல மடங்குல அதை வந்து பை ஆர் செல் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதோட சப்ளை அதிகமா இருந்தாலுமே மார்க்கெட்ல அதோட டிமாண்ட் வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். அதனால அதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகும். இந்த பிட்காயின் ஹால்விங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மா இருக்கும். கிரிப்டோல வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியடா கூட அமையலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிட்காயின் ஹால்விங், அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ டாக்ஸ், அப்புறம் இந்த பிட்கேட்டோட ஆப் வந்து ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா ஆகுங்க. இந்த 3 விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நம்மளோட கிரிப்டோ கம்யூனிட்டியான டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.